அறத்திற்கும் அஃதே துணை என்பது வள்ளுவன் வாக்கு. அறத்திற்கு மட்டுமல்ல, வீரத்திற்குமே அன்புதான் துணை என்கிறார் வள்ளுவர். இன்றைய சூழ்நிலையில் அறத்தோடும் மரத்தோடும் அன்போடும் கொரோனா என்னும் கொடிய நோயின் பிடியில் இருந்து நம்மை மீட்க நாமே தீர்வு என்று முதல் அடி எடுத்து வைத்த களப்பணியாளர்கள், தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை நண்பர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைவருக்கும் மையம் சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். வணக்கம். நான் உங்கள் நண்பன் விவேக் ராஜன். இன்றைய மையம் டாக்ஸ் பகுதியின் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருநெல்வேலி மாவட்டம் கீழ ஆம்பூரில் பிறந்து அமெரிக்காவில் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கிறார் திரு பிரபாகரன் முத்தையா. தான் பெற்ற வெற்றியை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற சமூக எண்ணத்தோடு தன் சொந்த மாவட்டத்தில் இருந்து உள்ள இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகளையும் பல பயிற்சிகளையும் சிலிகான் ஐடி பார்க்கின் சேர்மனாக இருந்து வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை எந்த மாதிரியான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அதில் பணிபுரிபவர்கள் எந்த மாதிரியாக எந்த வகையில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பல கேள்விகளுக்கு நம்மளுடன் பதிலளிக்க இருக்கிறார். வணக்கம் திரு பிரபாகரன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவது. நன்றி நன்றி நன்றி. ஸோ முதல்ல நான் உங்களோட பயணத்திலிருந்து ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். நான் உங்களை பத்தி 2-3 கட்டுரைகள் வாசிச்சிருக்கிறேன். உங்களை பத்தி உங்களோட டெட்எக்ஸ் டாக் சென்னையில 2012 நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இட்ஸ் அன் இன்ஸ்பைரிங் ஜேர்னி. உங்களோட பயணமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிற ஒரு பயணம். ஸோ எப்படி இது கீழ ஆம்பூர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் எப்படி சாத்தியம்? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். என்னோட பேரு பிரபாகரன் முருகையா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய கீழ ஆம்பூருங்கிற ஒரு சிறிய கிராமம். அப்பா ஒரு விவசாயி. படிச்சதெல்லாம் ஒரு சாதாரண பஞ்சாயத்து ஸ்கூல், தமிழ் மீடியம். பட் இதுலேருந்து ஒரு 25-30 வருஷம் லாங் ஜேர்னி. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படி மேலே, ஆனால் 30 படி ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு படிக்கும் என்னோட இந்த 30 வருஷத்துல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா யாருனாலும் எவ்வளவு உயரத்துலனாலும் போகலாம். எங்க பிறந்திருக்கோம், எங்க வளர்ந்துருக்கோம், என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு தடையே கிடையாது. நாம எவ்வளவு தூரம் ஏறி போகணுங்கிறது, அடுத்த படிக்கு ஏறணுமா அப்படிங்கிறது நாம தான் டிசைட் பண்றோம், மற்றவங்க டிசைட் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு நாமே தீர்வுங்கிற மாதிரி எப்படின்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்தா ஒருத்தர் ஏற முடியலன்னு இன்னொருத்தர் கையை தூக்கி விட்டு இன்னொரு படி ஏற்றி விடணும். அப்புறம் மேல 2 பேர் ஏறிட்டாலும் பரவாயில்ல, இன்னொரு படி அவரு ஏறட்டும், நம்ம பின்னாடி இருந்து புஷ் பண்ணணும். இதுதான் இந்த 30 வருட பயணத்தில் நான் கற்றுக்கொண்டது. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, எல்லாராலையும் எந்த உயரத்துக்குனாலும் போக முடியும். உங்களுடைய முயற்சியும் கடுமையான உழைப்பும் ஒரு நல்ல எண்ணமும் நல்ல ஒழுக்கமும் இருந்தால் நம்மளால மேல போக முடிகிறத சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி நன்றி. உங்களோட பள்ளி பருவத்தை பத்தி நீங்க உங்களோட பேசும்போது உங்களோட பள்ளி பருவத்தை பத்தி முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்லியிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல 10ஆம் வகுப்புல 99% மேத்ஸ்ல மார்க் எடுத்து அந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் திரும்ப சொன்னீங்கன்னா நம்மளோட நேயர்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் கூட ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஷூர் ஷூர். ஸோ அதோட ஃபண்டமெண்டல் ஒன்று நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நான் சொல்லும் போது, அந்த ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு மேல போகும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை புஷ் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை கை தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு ஸ்கூல்ல இருந்து நடந்துட்டே இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ். அதாவது 10th நான் என்னோட மேத் ஸ்கோர் 99. அதுலயும் என்னன்னா எல்லா பரீட்சையிலயும் குவார்டர்லில இருந்து ஹாஃப் இயர்லில இருந்து ரிவிஷன்ல இருந்து எல்லாத்துலயும் 100 மார்க் வாங்கிட்டு நான் பப்ளிக்ல மாத்திரம் 1 மார்க் விட்டுட்டேன். அது எனக்கு டிசப்பாயின்மெண்டோட எனக்கு சொல்லிக் கொடுத்த மேத்ஸ் வாத்தியாருக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஸோ 99 மார்க்ஸ் என்னால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. எனக்கு இன்ஜினியரிங் போகணும். இன்ஜினியரிங் போகணும்னா ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் வித் மேத் அண்ட் சயின்ஸ். ஸோ தட் நீங்க இன்ஜினியரிங் போகலான்ட்டு. ஆனா நான் ஹைஸ்கூல் போய் சேரும்போது அந்த ஹைஸ்கூல்ல மேத் குரூப்ல 40 சீட்டு தான் இடம் இருந்தது. சயின்ஸ் குரூப்ல தனியா, மேத் இல்லாத குரூப், இல்லைன்னா அக்கௌண்டன்சி குரூப் அந்த மாதிரி. ஸோ மேத் குரூப்ல போய் இடம் கேட்டா அவங்க இல்ல நீ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படி சொன்னாங்க.
என்ன சார் 99 மார்க்ஸ் இருக்கு, நீங்க அப்பா வந்து கேக்குறாரு மேத் குரூப் போட்டுருங்க, மேத் நல்லா படிப்பான் அப்படிங்கும்போது, அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே நல்ல ஸ்கூலு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க ஸ்கூல்ல 44 பேர் 10% மார்க்ல இருக்காங்க. அவங்களே 4 பேருக்கு வந்து எனக்கு மேத் குரூப்ல இடம் இல்ல. அதனால வந்து சயின்ஸ் குரூப்ல நான் இடம் குடுக்குறேன். உங்க பையன் 5வது. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்தாலே 99 மார்க்னா 5வது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா வந்து நான் வந்து சயின்ஸ் குரூப்ல தான் நான் சேர்ந்தேன். எனக்கு மேத் குரூப்பே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் வந்து ஓகே என்ன பாடம் நடத்தணும்னு தெரியாது. இல்ல எல்லாரையும் உள்ள வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்ப மேத் குரூப்பும் சயின்ஸ் குரூப் 2 டீமும் ஒரே கிளாஸ்ல இருக்கிறாங்க. யூசுவலா எப்படி நடக்கும்னா, மேத் கிளாஸ் மாத்திரம் தனியா நடக்கும். சயின்ஸ் குரூப்ல உள்ள மத்தவங்க தனியா போயிருவாங்க. அப்படிதான் யூசுவலா செப்பரேட் பண்ணிக்குவாங்க. இதுல இந்த மேத் டீச்சர் வரும்போது மேத் குரூப், சயின்ஸ் குரூப் 2 டீமும் ஒரே கிளாஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஜெனரலா ஒரு ரிவிஷன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டே. அப்போ அவர் போர்டுல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா கொஸ்டின் எழுதி முடிச்சோன்னே நான் வந்து கைய தூக்கி சார் அப்படின்னேன். நீ ஏன் கைய தூக்குற? நீ சயின்ஸ் குரூப் தானே, உனக்கும் மேத்துக்கு என்ன சம்பந்தம்? வந்து இந்த பீரியட் முடியிற வரைக்கும் பேசாம இரு. அப்ப நான் சொன்னேன், சார் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவர் வந்து கொஸ்டின் தான் எழுதி போடுறாரு போர்டுல. எல்லாருக்கும் ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லல. அதே சமயம் அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கொஸ்டின் எழுத நான் ஆன்சர் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பிகாஸ் அதோட ஒரு நம்ம மேத் மேல இருக்கக்கூடிய ஒரு பேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீ ஏன் எழுதுன இங்க வான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ ஏன் சயின்ஸ் குரூப்ல இருக்க, மேத் குரூப்ல இல்ல? அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் நான் 99 மார்க் தான் எடுத்ததுனால எனக்கு மேத் குரூப்ல இடம் கிடைக்கல. அப்போ வந்து அவரு என் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாரு டைரக்டா. எனக்கு வந்து அந்த நினைவு வந்து நான் நிறைய இடத்துல இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்னும் பசுமையா ஊய்காட்டு தாஸ் என்னோட மேத் வாத்தியாரு. அவரோட சாக் பீஸ் பொடி கை வந்து என்னோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போன அந்த அந்த தடம் இன்னும் எனக்கு மனசுல பசுமையா இருக்கு. கூட்டிட்டு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்றாரு, சார் இந்த பையன் எனக்கு மேத் குரூப்ல இடம் வேணும். அவரு மேத் குரூப்ல இடம் இல்லையே, உங்களுக்கு தெரியாதா? 40 பிள்ளைங்க தான் சீட்டு 40 கொடுத்தாச்சு. நோ ஐ வாண்ட் திஸ் பர்சன், திஸ் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ் ஆர் இந்த பையன் கிளாஸுக்கு நான் போறேன் அப்படின்னு மேத்ல சொன்னேன். என்ன சார் இப்படி ஆர்கியூ பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதே என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பசங்க. அப்போ வந்து அந்த ஸ்கூல் என்ன பண்ணாங்க, சரி ஓகே மேத் குரூப்பையும் சயின்ஸ் குரூப்பையும் கம்பைன் பண்ணி 65 சீட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மேத் வராதவங்கள வேற குரூப்புக்கு போங்க. பட் மேத் அண்ட் சயின்ஸ் ஒன் குரூப். பாபநாசம் லேபர் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இன் விக்ரமசிங்கபுரம். அந்த ஸ்கூல்ல இன்னை வரைக்கும் மேத் அண்ட் சயின்ஸ் குரூப் கம்பைனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் சந்தோஷமா ஷேர் பண்ணுவேன்னா, அன்னைக்கு அந்த ஆசிரியர் என்னை வந்து இம்மீடியட்டா என்னோட பேஷனை பார்த்து கூட்டிட்டு போய் மாத்தலைன்னா இன்னைக்கு நான் இன்ஜினியர் கிடையாது, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டேன், ஈவன் யூஎஸ்க்கு வந்திருப்பானா எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஆனால் அந்த விஷயத்துக்கு நம்ம போடுற ஒரு எஃபர்ட், நம்மளா ஒரு முயற்சி எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மைல் போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்தால் நம்மளால வந்து நம்ம சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறதையும் சாதிக்க வைக்க முடியும், நமக்கு கிடைக்காததை கிடைக்க வைக்க முடியுங்கிறது என்னோட லேர்னிங். அதனால எல்லாரும் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படிங்கிறதுல வந்து கொஸ்டினே கிடையாது. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நான் இந்த பர்டிகுலர் நிகழ்வை திரும்பி நான் கேட்கறதுக்கான காரணமே அதுதான். இன்னைக்கு பள்ளி படிப்பை முடித்து தனக்கு தேவையான கல்லூரியில தேவையான படிப்புக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற சில மாணவர்களும், தேவையான 12ஆம் வகுப்பு எனக்கு தேவையான குரூப் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு லெசனா கூட இருக்கும். கண்டிப்பா ஒரு பாடமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆசிரியரோட பங்கு எப்படி நம்ம வாழ்க்கையில முக்கியம். சின்ன இன்சிடென்ட் தான், ஆனா இட் ஹஸ் டேக்கன் யூ டு அ நியூ லெவல். ஸோ ஆசிரியரோட பங்கு எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு திரும்பியும் உணர்த்ததுக்காக தான் இந்த கேள்வியை நான் பர்டிகுலரா எடுத்து வச்சேன். மிக்க நன்றி. இப்போ இப்போ நீங்க டெக் ஃபெட்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதுவும் அமெரிக்கால, அதோட முதன்மை செயல் அதிகாரி எப்படி இருக்கு? அதாவது சிஇஓவா இருக்கிறது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தோம்னா முதல் நாள் மேபி ப்ரோக்ராமர் இல்லைன்னா அனலிஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இன்னொரு கம்பெனியில் போய் சேர்ந்தோம்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், இப்படியே தான் போகணும். ஆனால் ஒரு ஆண்டர்பிரினரா when we are starting the company on day one you are a CEO. ஓகே, உங்களுக்குள்ள யாருமே கிடையாது, நீங்க தான் சிஇஓ, பட் யூ ஆர் த ஒன்லி ஒன் பர்சன். ஸோ வந்து அந்த சிஇஓங்கிறத வந்து எப்படி ரீட் பண்ணணும் அந்த டைம்லன்னா சீஃப் எவ்ரிதிங் ஆஃபீஸர்.
ரைட். இட்ஸ் நாட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ், சீஃப் எவ்ரிதிங் ஆஃபீஸர். நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும், ஹையர் பண்றதுலேருந்து ஹெச்ஆர்லேருந்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும்போது நமக்கு கீழே ஆள் வருவாங்க. ஆனா இந்த சிஓ இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது சாதாரணமா ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் கேட்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து, நான் வேலை பிடிக்கல, அதனால என் மேனேஜர் என்ன திட்டுறாரு, எனக்கும் இதுக்கும் இப்படிலாம் நல்லா வேலை செய்ய முடியாது, அதனால நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறேன், சொந்தமா பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா வந்து அது வந்து தப்பு. ஒரு ஏன்னா சிஇஓக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாயியா இருக்கிறத விட 10 மடங்கு ஜாஸ்தி. நம்ம வந்து 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா 8 மணி நேரத்தை முடிஞ்சு போச்சு. மேபி எக்ஸ்ட்ரா 2-3 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும், சம்டைம்ஸ் வீக்கெண்ட்ல வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் பீங் அ சிஇஓ யூ ஆர் 24/7, பட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். முதல்ல வந்து சிஇஓவை யாருக்குமே பிடிக்காது. அது வந்து எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஆளு, நிறைய பண்றீங்க, எல்லாம் பண்ணுவேன். அந்த அந்த பெருமை, அந்த புகழ், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா வந்து பேட்டில், அந்த அந்த கோயிங் த்ரூ தட் பேட்டில் எவ்ரி டே வந்து லாட் மோர் டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்ச். எப்படி சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து நமக்கு ஆஸ் அ சிஇஓ நிறைய நாள் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரலைன்னா நாம எடுத்துக்கக்கூடிய முயற்சி வந்து நம்மளைய விட ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற முயற்சி கிடையாது. நம்ம வந்து ஓ டிட் ஐ மேக் எ மிஸ்டேக் அப்படின்னு ஒரு எண்ணம் வரல அப்படின்னா நம்மளோட முயற்சி வந்து நம்மளோட தகுதியோட கம்மின்னு அர்த்தம். ஸோ வந்து வி ஷுட் டூ சம்திங் பியாண்ட், தென் ஒன்லி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். சம்டைம்ஸ் வந்து அந்த எண்ணம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், சம்டைம்ஸ் மாசத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், சம் கிரிட்டிக்கல் டைம்ல டெய்லி பல வாட்டி வரலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. எவ்ரி சிஇஓ தேர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் திங். ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. எல்லாரையும் அணைச்சு எடுத்துட்டு போகணும். முதல்ல நமக்கே நம்மளை பிடிக்காது, we have to overcome that. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நம்ம வந்து we have taken a journey, we have to be successful. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம வீட்டில் பிடிக்காது. ஏன்னா வந்து எப்பா பாரு போன்ல இருக்கான், லேப்டாப்ல இருக்கான், அதை செய்யறேன். நமக்கு ஒரு டைம் கேட்டா வந்து பாதியில விட்டுட்டு இது மாதிரி அடுத்து அதை விட்டுட்டு வெளியே போனா ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் அவன் நம்ம கிட்ட பேசுறதே இல்லை, நிறைய பிஸி ஆயிட்டான். இது அடுத்த லெவல். அடுத்தது எம்ப்ளாயிஸ், எப்பா பாரு இவர் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாததுக்கு இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரி வந்து the CEO job is a fantastic job. எல்லாராலையும் பண்ண முடியாது, ஆனால் everybody can be a CEO. You have to transform yourself. ஏன்னா சிஇஓங்கிறது எல்லாரோடையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதும் சரி, அந்த லீடர்ஷிப் who can think of anybody and everybody benefits. அண்ட் நாம அதுல ஒரு 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 வீல்ல இருக்கக்கூடிய ஆக்சில். ஆனா நம்ம மட்டும் தனியா சுத்த முடியாது. நம்மளோட ஸ்போக்ஸ் அவங்க தான் நம்மளோட பலம். அப்பதான் அந்த வீலோட பலம், அந்த வீலோட ஸ்பீடு, அது எல்லாமே வந்து லைக் வாலண்டியர்ஸ், எம்ப்ளாயீஸ், அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் இதெல்லாம். ஆனா அந்த ஆக்சில் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து அது உடஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லாரும் கீழே விழுந்துரும். ஆனா இவங்க எல்லாரையும் தாக்கு பிடிக்கிறது அந்த ஸ்போக்ஸ் மாதிரி. ஒரு 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 சிஓவா நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா வந்து எல்லாரையும் அரவணைத்து ஒரு ஸ்போக்கு கூட உடையாம பண்ணுனா தான் எடுத்துட்டு போக முடியும். அதுதான் வந்து இதோட ஒரு மையமான கருத்து. ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா உங்களோட வார்த்தையில இருந்து அப்படியே எடுக்கிறேன். மையமாக இருந்து எல்லாரையும் அரவணைத்து வெற்றிக்கு செல்வதுதான் ஒரு சிஇஓட பணி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட முதன்மை செயல் அதிகாரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், ரைட், இதை நம்ம யாரும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டோம். எல்லாரும் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் எல்லாருக்குமே, எல்லா கம்பெனிக்குமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ உங்களோட பார்வையில இந்த பேண்டமிக் தகவல் தொழில்நுட்பத்துறைய எப்படி பாதிச்சிருக்கு? இது வந்து இந்த பாதிப்பு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெனரேஷன்ல இதே மாதிரி இன்னொரு டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போமா அப்படி தெரியாது. இது கிட்டத்தட்ட we can call it even a invisible world war, ரைட்? யார் எங்க எந்த எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிக மிக வார்த்தையில விவரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துக்கும் இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுலயும் ரொம்ப இந்த லோ லெவல்ல இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன ஒரு இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா,
என்னை பொறுத்தவரை இந்த சேஞ்ச் வந்து மினிமம் 50% இனிமேதான் வரப்போகுது. இது இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெறும் சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பட் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண போது டிஸ்ரப்ஷன், நாட் ஜஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. It will change agriculture, it will change healthcare, it will change manufacturing, it will change education, it will change how people are going to work, it's going to change how people are going to eat, it is going to change how people are going to consume anything and everything. So இது வந்து என்ன பொறுத்தளவு வந்து கிபி கிமு அப்படின்னு சொன்ன மாதிரி இதுக்கு இந்த இந்த பேண்டமிக்கு முன் பேண்டமிக்கு பின் அப்படிங்கிற அளவுக்கு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுங்கிறது நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ இதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. நாங்க ஒரு எங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ல we are expecting this kind of transformation because of technology innovation which is already happening. So 2025 to 2050 அந்த 2025 இருந்து 2050 இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், 25 வருஷமா நடக்கும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணது வந்து இந்த இஷ்யூனால 2020 இருந்து 2025 நடந்துரும், 5 வருஷத்துல நடந்துரும் அப்படிங்கிறது ஒரு எகைன் ப்ரெடிக்ஷன். மோஸ்ட் லைக்லி இது வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணிடும். இது வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்னா வந்து பிஹேவியரல் சேஞ்ச். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கள வந்து ஐபேட் யூஸ் பண்ண வைக்கிறதோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வைக்கிறதோ வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் தெம் டு பிஹேவியர். என்னையே படிச்சு சொல்லுவா அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒரு பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் அவங்களை யாராவது கூப்பிட்டு எனக்கு இந்த என்னோட மொபைல் போன்ல இருந்து இந்த டிரான்சாக்ஷனை பண்ணிவிடு, இந்த டிக்கெட்டை புக் பண்ணி, இப்படிதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி, இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, எவ்ரிபடி ஃப்ரம் டாக்டர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு டீச்சர்ஸ் டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி டு ரீட்டைல் டு ஐடி காய், எல்லாருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆன் த சேம் டே அண்ட் சேம் டைம் இட் ஸ்டார்ட்ஸ். நான் இன்னையிலேருந்து இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது, வீட்டை அடைச்சிக்கோ, டெலிவரியில் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும், ஃபுட்டு வீட்டுக்கு தான் வரும். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லது வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நிறைய வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்கும், ஜாப்ஸ் ரிலேட்டடா, ஸ்கில்ஸ் ரிலேட்டடா, எக்கானமி ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பட் இன் மை வியூ தட் சேஞ்ச் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு சேஞ்ச் ஆர் இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது வந்து என்னோட ஒரு ஹை லெவல் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஐடி துறையில மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே வந்து இந்த மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாற்றம் நடக்கும்போது நம்ம பல செய்திகளும் பல வதந்திகளும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லை, நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 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 வதந்திகளும் ஒரு செய்திகளும் வரும்போது இதோட கள நிலவரம் என்ன? உண்மையிலேயே நிறைய பேருக்கு வேலை போகுதா? வேலையை விட்டு அனுப்பப்படுறாங்களா? வேலை வாய்ப்பு குறையுதா? இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹெல்த் கேர் அதை தவிர மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா என்னோட வியூல மேபி 50% இம்பேக்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சில ஸ்பெசிபிக் செக்மெண்ட்ல வந்து 90% இம்பேக்ட் இருக்கு, எஸ்பெஷலி ஹோட்டல் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ரெக்ரியேஷன் இண்டஸ்ட்ரி, இப்போ தேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடாமினன்ட்லி அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் 100% ஜாப் லாஸ். இந்த மாதிரி வந்து லெஸ் தென் 50% ஜாப் லாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து ஐடில சில செக்மெண்ட்ல லெஸ் தென் 50%. ஐடியை ஜென்ரலா எடுத்துக்கிட்டாலே லெஸ் தென் 50% தான் வந்து ஜாப் லாஸ். நோ ஜாப் லாஸ்ன்னு சொல்ல போனா வந்து ஹெல்த் கேர்ல. ஸோ ஐ வுட் சே தி இம்பேக்ட் இஸ் நோ ஆர் ஆக்சுவலி பாசிட்டிவ் இன் ஹெல்த் கேர். IT is a minimum impact, maybe 90%, 95% still they are retaining. Some of the jobs are still getting created because the digital transformation is getting accelerated. But every other industry, அதோட இம்பாக்ட் வந்து அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அதை பொறுத்து. ஆனா அது எல்லாமே 50% and above, nothing less than 50%. இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி தவிர இது வந்து இன்னும் நிறைய டேட்டா வரல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரல.
ஆனா நிறைய பேருக்கு வேலை இருந்தாலும் அவங்களால வந்து வேலை கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் வி ஸ்டில் லுக் ஃபார் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனும் என்னோட வியூல ப்ராபப்ளி we may be at end of the year, probably we will see as a bottom line, and then we'll restart the engine by first quarter of next year, and then it may take another 1 year to come back to reasonable level, and then may take another year to go back to the normal. இதுதான் என்னோட kind of high level idea. ஓகே, இப்போ நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அதுல இடையில ஒரு ஒரு இது சொன்னீங்க, வேலை வாய்ப்பு மாறி இருக்கு, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அது நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எல்லா செக்டர்லயும், குறிப்பா ஐடி செக்டர்லயும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேலை கிரியேட் ஆயிட்டு தான் இருக்கு, ஜாப்ஸ் கிரியேட் ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா அது வேற மாதிரி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதை ஒட்டி என்னோட 2 கேள்விகளை சேர்த்தே வச்சிடுறேன் நான். அது உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுது, அதற்கு ஒரு ஐடி துறையில இப்ப பணிபுரிபவரோ இல்ல புதிதாக ஐடி துறையில வரணும்னு நினைக்கிறவங்களோ எந்த வகையில அவங்கள தயார்படுத்திக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஐடி செக்டர்ல நம்ம மோஸ்ட்லி வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா மட்டும் நம்ம பார்க்காம இதை சப்போர்ட் பண்ணி உள்ள சிஸ்டம்ஸ் இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர், ஃபினான்ஸ், எம்பிஏ ஹெச்ஆர்லாம் வந்து மேஜர் பி ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு ஒரு பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ இந்த ரெண்டும் எப்படி வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது, அதுக்கு எந்த மாதிரி தயார்படுத்திக்கணும்? சரி, நான் இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 2 பிரிவா சொல்றேன். ஒன்று வந்து ஐடி துறையில இருக்கவங்களுக்கு உள்ள வாய்ப்புகள், அண்ட் நான் ஐடி துறையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள். பட் வந்து ஐடி அண்ட் நான் ஐடி இந்த ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோ இன்னோவேஷனோ ப்ராடக்ட்ஸோ அது வந்து ஒரு ஜெனரிக் ஐடி, லார்ஜர் ஐடி இம்பேக்ட், அதாவது சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை ஒரு 3 வகையில் நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓவரால் ரைட், இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அக்சலரேட்டட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு 5 மேஜர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், ரைட்? ஐ வுட் சே இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம், இதனால என்ன ஆக போகுது அதுக்கு வந்து ஒரு 3 ரிசல்ட் நான் சொல்றேன். I would call it 50-50-50, right? 50-50ல 50-50-50 என்ன அப்படின்னா, முதல்ல 50% of jobs that are existing today is not going to exist or is not going to come back. இப்போ இருக்கிற மாடல்ல வந்து 50% ஜாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட லே ஆஃப் ஆகி தான் இருக்காங்க. இந்த ஜாப் வந்து மேபி a permanent job loss or it will change, திருப்பி வந்தாலும் குயிக்கா சேஞ்ச் ஆகும். ஸோ 50% of jobs that existed today will not exist in 5 years. That's first 50. Rendad 50, whatever we do today, it will take only 50% of time. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனால நம்ம என்ன பண்றோமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஈவன் சிம்பிளா ஒரு தோசை நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சா கூட இன்னைக்கு ஒரு தோசை வந்து பண்றதுக்கு 3 நிமிஷம் ஆகுதுன்னா we may be thinking of getting that dosa in 1.5 minutes, something like that. Even the digital transformation will be part of it. But அதை வந்து வெறும் தோசைன்னு எடுத்துக்காம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாவு, அதுக்கு பண்ண கொண்டு வரக்கூடிய இன்கிரீடியன்ஸ், இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட டோட்டல் காஸ்ட் என்ன, அது will come down to be 50%. ஸோ வந்து 50% jobs will be gone, 50% cost will be gone, 50% time will be gone. இது இப்போ இந்த 50% காஸ்டும் கம்மியாகிறதுனால 50% டைமும் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அண்ட் திஸ் வில் கிரியேட் லாட் ஆஃப் அதர் ஜாப்ஸ். எல்லாருக்கும் வந்து நிறைய டைம் கையில இருக்கும், இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கும். சரி, இந்த 3 வந்து அவுட்புட்னு நான் சொல்றேன். இந்த 3 அவுட்புட்னு சொல்லும்போது இதனால 50% ஜாப் லாஸ்ங்கிறது கரண்ட் ஜாப் லாஸ். பட் திஸ் வில் கிரியேட், in my view, probably 500% of more jobs in a different way. Okay, அது வந்து nothing less than 5 times, at least 250%. ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா சொல்ல போனா வந்து 500%, 10 times we will create 10 times more jobs, right? இதெல்லாம் வந்து ஒரு broader scope which will happen over the period of 5 to 10 years. நான் ரொம்ப லாங் டேர்மா சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு பயத்திலையும் அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அதனால வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா டேக் த ஹிஸ்டரி ஆஃப் லாஸ்ட் 40 years, மேபி 60 years.
எப்படி வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சோ, ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பைக் எடுத்துட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று வெயிட் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் ஓவர் த ஃபோன் நம்ம வந்து பிங் பண்றோம். டிக்கெட்டை கூட பிரிண்ட் பண்ண தேவையில்லை, எஸ்எம்எஸ் காமிச்சா போதுங்கிற அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கிறேன். இது வந்து இப்போ ரீசெண்டா நடந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1960ல இருந்து 1980 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பிசி ரெவல்யூஷன். எவ்ரிபடி தே நீட் அ கம்ப்யூட்டர், எவ்ரி அக்கௌண்டிங் ஃபார்ம், எவ்ரி பேங்க்ஸ், அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுனால ஜாப் லாஸ் ஆச்சா? எஸ். நிறைய லோ எண்ட் ஜாப்ஸ், அக்கௌண்டிங் எழுதுறது, பேப்பர் எழுதுறது, கொரியர்ஸ், இதெல்லாம் போச்சு. ஆனா இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் அதர் ஜாப்ஸ். அடுத்த 20 இயர்ஸ் ரெவல்யூஷன் வந்து இன்டர்நெட். 2000ல இருந்து 2010-15 இப்போ வரைக்கும் இட் இஸ் கண்டினியூஸ்லி ஆப்டிமைசிங். பட் இந்த இன்டர்நெட் வந்தது. இன்டர்நெட் வந்த உடனே now that brought lot of jobs to India because of the communication and net is increasing. So இந்தியா வந்து 30 வருஷத்துல ஒரு 3000 பேர் ஐடில இருந்தவங்க இன்னைக்கு வந்து 30 லட்சம் பேர் ஐடில இருக்காங்க. இது வந்து this jobs are brought by the .com and the internet, right? Then லாஸ்ட் 10 வருஷம் பாத்தீங்கன்னா மொபைல். இது எல்லாமே ஒவ்வொரு டிஜிட்டல் சேஞ்ச் டெக்னாலஜி வந்து இட் ஆக்சுவலி சேஞ்ச் த லைஃப் ஆஃப் அ காமன் பர்சன். இன்னைக்கு ஒரு ரோட்ல இஸ்திரி போடுற கையில கூட ஒரு செல்போன் இருக்கு. வீட்டுல வந்து துணி எடுத்துட்டு போய்க்கோ, அந்த மாதிரி வந்து பிகாஸ் இட் சேஞ்சஸ் த லைஃப் ஆஃப் எவ்ரிபடி திஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி, ரைட்? ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர் டு இன்டர்நெட் டு மொபைல் transform the life globally, right? More than number of people in the world இருக்கிறத விட more than number of mobile phones are more. சரி, இதெல்லாம் 10 வருஷம் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். Now I'll tell you 5 things that are going to transform. Number 1, 5G. இது எல்லாம் நான் சொல்றேன், இந்த 5 டெக்னாலஜி சேஞ்சும் ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து again 5 to 10x வேல்யூ கொடுக்கக்கூடியது. From 4G to 5G it's 100 times more speed. நம்ம The 4G இப்பதான் வந்து எல்லா இடத்துல வந்துட்டு இருக்கு, but we are talking about 5G which is already live in production grade. Okay, number 1 is 5G. ரெண்டாவது வந்து AI and machine learning, which is more of, once you have 5G then you can collect a lot of data. That data goes to the cloud and then we can apply a lot of AI and ML. So that is going to have a bigger thing. மூணாவது வந்து எனர்ஜி. எனர்ஜில வந்து ஸ்பெசிஃபிக்கா சோலார் செல்ஸ் அண்ட் பேட்டரி, அதோட காஸ்ட் வந்து 1/10 ஆயிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி கம்மியாயிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா சோலார் செல்லோட பிரைஸ் வந்து 20 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. நாட் 20%, 20 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. we are still expecting that will go down by another 10 times. அதே மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டி, இப்போ எல்லாருக்கும் மொபைல் இருக்குன்னா கூட ப்ராப்ளம் வந்து கரண்ட் இல்லை, இல்லைன்னா சார்ஜ் இல்லை. இந்த ரெண்டும் வந்து பேட்டரி அண்ட் டெக்னாலஜில வந்து 10 times their revolution is coming in. This is third one. Then the fourth one வந்து IoT and robotics, industrial IoT, industrial internet of things and robotics. இது வந்து அடுத்த ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து and then finally it's still in a very evolution stage, but we are, because of all other technologies coming in, it's called quantum computing. எப்படி வந்து பிசி ரெவல்யூஷன் வந்து கம்மியாச்சோ அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இட் இஸ் ஆல்ரெடி அகெயின் இன் லேப்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு. ஸோ அகெயின் ஐ வில் ரிப்பீட் த 5 அகெயின் another 5 இந்த டெக்னாலஜிஸ் இந்த திருப்பி சொல்றேன். 5G, AI and machine learning, internet of things and robotics, battery and solar cell and quantum computing. இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இமேஜின் வயல்ல இது ஓகே. ஸோ இந்த 5 டெக்னாலஜி வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் சேஞ்ச் ஆக போகுது. ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் டு ஹெல்த் கேர் டு மேனுஃபேக்சரிங் டு எஜுகேஷன் டு எவ்ரிதிங். இன்னைக்கு வந்து கிளாஸஸ் வீட்ல இருந்து லேர்ன் ஃப்ரம் ஹோம், ரைட்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்லை, லேர்ன் ஃப்ரம் ஹோம். நாளைக்கு ஹெல்த் கேர் ஃப்ரம் ஹோம், டெலிமெடிசின் வரும். இந்த டெலிமெடிசின் வரணும்னாலும் சரி, வீட்டுல இருந்து வேலை செய்யணும்னாலும் சரி, என்ன வேணும்? வீட்டில் வந்து 24/7 பவர் வேணும், 5G இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், நல்ல ஒரு கம்ப்யூட்டர் வேணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வரும்போது எனிபடி கேன் ஒர்க் ஃப்ரம் எனிவேர், அது கொடுக்க முடியும். அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஏன் சில ஜாப்ஸ் வந்து
டிஸப்பியர் ஆக போகுது, சில ஜாப்ஸ் வரப்போகுதுங்கிறது 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு லேமன் எக்ஸாம்பிள். ஓகே, அக்ரிகல்ச்சர் எடுத்துப்போம். அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவோம், நான் விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். போய் நைட்ல பூரா உட்காந்து குளத்துலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சிட்டு ராத்திரி பூரா உட்காந்து காலையில் திரும்பி வருவோம். இப்போ வந்து எல்லாம் பம்பு செட் வச்சுட்டாங்க. பம்பு செட்டுக்கும் வந்து ஈவன் தே ஹவ் கிரியேட்டட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி வேர் யூ கேன் சென்ட் அன் எஸ்எம்எஸ் விச் வில் ஸ்டார்ட் த பம்ப். ஏன்னா வந்து 3 ஃபேஸ் நைட்ல ராத்திரி 11 மணிக்கு வரும், காலையில் 4 மணிக்கு வரும். ஸோ வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு நிறுத்துறோம். இப்போ வயலுக்கே போக வேணாம். They transform that where you can send an SMS to start your pump set and then switch off. இது ஒரு digital technology. Now think about you have soil sensors, right? IoT sensors in the soil, and then that soil will say that okay 3 நாள் ஆச்சு, நீ 5 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வந்துட்டு இருக்கும், பட் லாஸ்ட் 2 நாளா வந்து வெயில் ஜாஸ்தி, ட்ரை ஆயிட்டு எனஃபா வந்து சாயில்ல மாய்ஸ்டர் இல்லைன்னா it will indicate that okay I need the water now. And it may even start the pump set and then okay இவ்வளவு தண்ணி வந்தாச்சு, எனக்கு எனஃபா கிடைச்சாச்சு, ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுதான் வந்து லிட்ரல் டெக்னாலஜி எவல்யூஷன். இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஸோ சரி, எந்த ஜாப்ஸ் எல்லாம் காணாம போகும்? எனி ஜாப் தட் டஸ் நாட் ரிக்வயர் திங்கிங் வில் பி கான், ரைட்? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி வயல்ல போய் பம்பு செட்டை வந்து 4 மணிக்கு ஆன் பண்ணணும், 2 மணிக்கு ஆஃப் பண்ணணும். இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து ஆள் தேவையில்லை, திங்க் பண்ணாத ஒரு. பட் அதே இது வந்து மற்ற விவசாய வேலைக்கு ஆள் வேணும், காய பறிக்கணும், எடுத்துட்டு வரணும், மற்ற வேலைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் which does not require thinking will be taken over by machines. அப்போ என்ன பண்ணணும்? வேலை வேணும்னா என்ன செய்யணும், ரைட்? அப்போ இவ்வளவு பேருக்கு வேலை போக போகுது. யாரெல்லாம் வந்து those who are capable of transforming themselves into skill economy, ரைட்? இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால ஜாப் மார்க்கெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா we are transforming from knowledge economy to skill economy to outcome based economy. இது வரைக்கும் நம்ம நாலேஜ் எக்கானமில இருந்தோம், இனிமேல் ஸ்கில் எக்கானமில தான் இருக்க போறோம். இந்த பேண்டமிக் முடியும் போதே ஸ்கில் எக்கானமி which is already transforming in lot of jobs looking for only skill economy, and then moving forward it will be an outcome based economy. மூணுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், then we will go to the next question. நாலேஜ் எக்கானமின்னு என்ன? நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கேன், சிஏ டிகிரி வச்சிருக்கேன். எனி அக்கௌண்டிங் கம்பெனி வில் டேக் யூ அண்ட் கிவ் யூ ஜாப். ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன், ஓகே நான் எடுத்துக்கோ. ஆல் தேர் லுக்கிங் ஃபார் இஸ் சர்டிஃபிகேட், ரைட்? we have a knowledge of what you have learned. அப்போ கம்பெனிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்ணி தென் they will make them skill. அது வரைக்கும் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ரைட்? they will get trained, they make them a skill, and then அந்த டைம்ல சம்பளம் கொடுப்பாங்க, மேபி அப்ரெண்டிஸா வச்சிருப்பாங்க, இன்டர்னா வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த நாலேஜ் எக்கானமி டு ஸ்கில் எக்கானமி போகும்போது எனக்கு வந்து டைம் இல்லை, ஆஃபீஸே இல்லை, மூடி இருக்கு, எல்லாம் ரிமோட்ல தான் வேலை செய்யறாங்க, உனக்கு நீ வந்தாலும் எனக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இட் இஸ் யுவர் ஜாப். இதெல்லாம் கான்டென்ட், இதெல்லாம் ஆன்லைன்ல வச்சிருக்கோம், நீயே படிச்சுக்கோ. படிச்சு முடிச்சுட்டு நீ இந்த டெஸ்ட் வச்சுற, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணினா நான் ஜாப் எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லா ஜாபுக்குமே சில ஜாப்ஸ் அப்படி ட்ரெயின் பண்ண முடியாது. பட் வந்து நவ் எஜுகேஷன் பிகம் ஆன்லைன், ரைட்? ஸோ நாலேஜ் எக்கானமி டு ஸ்கில் எக்கானமி, யூ நாட் ஒன்லி நீட் அன் எஜுகேஷன் ஆர் அ டிகிரி, யூ நீட் டு ஹாவ் அ ஸ்கில் டு கெட் அ ஜாப். சரி, இந்த ஸ்கில் எக்கானமில இருந்து அவுட்கம் பேஸ்ட் எக்கானமி. இந்த அவுட்கம் பேஸ்ட் எக்கானமிங்கிறது என்னன்னா, ஓகே இப்போ வந்து ஒரு வீடு வந்து இருக்கு, இந்த வீட்டில் வந்து பழைய எலக்ட்ரிக் ஃபிக்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது? 2000 ரூபாய் எலக்ட்ரிக் பில் வருது. ஸோ யூ ஆர் கோயிங் அண்ட் டெல்லிங் தம் தட் இந்த 2000 ரூபாய் எலக்ட்ரிக் பில்லை நான் 1000 ரூபாயை கம்மி பண்ணிடுறேன். ஓகே, எலக்ட்ரிக் பில் என்ன பண்ணுவேன்? எல்லா லைட்ஸும் எல்இடியா மாற்றுவோம், ரீவயரிங் பண்ணுவோம், வெல் புட் சம் சோலார் பேனல். இதுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். இது வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு பணம் இருக்காது. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்காதீங்க, நான் வந்து எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீங்க 2000 ரூபாய் கொடுக்குற பில்ல இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கன்டினியூ பண்ணுங்க, ஆர் யூ பே ஒன்லி 1500 rupees மூவிங் ஃபார்வர்ட். எல்லாத்தையும் நானே போட்டு நானே பண்ணிக்கிறேன். அப்போ வந்து தட் இஸ் an outcome based economics. The company take care of everything and investors will fund that company. இதுதான் வந்து new way of moving forward, sharing economy, outcome based economy. So in the 50% jobs and 50% job loss, right? The 50% jobs வந்து permanent-ஆ இருக்கும். The remaining 50% jobs, maybe even 2 times more type or 3 times more number of jobs will be gig economy.
அந்த கீக் எக்கானமி தான் வந்து அவுட்கம் பேஸ்ட் எக்கானமில இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிரைவரை கூப்பிடுறோம், ஓலாலயோ ஊபர்லயோ கூப்பிட்டு ஏறி இறங்குறோம்னா வந்து கூட்டிட்டு போய் உங்களை ஏர்போர்ட்ல விட்டாதான் பைசா, விச் இஸ் அவுட்கம் பேஸ்ட் எக்கானமி. நீங்க ஒரு டெலிவரிக்கு ஆர்டர் பண்றீங்க, ஃபுட்டை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா தான் காசு. தட் இஸ் அவுட்கம் பேஸ்ட் எக்கானமி. இந்த அவுட்கம் பேஸ்ட் எக்கானமில 10 times மோர் ஜாப்ஸ். அந்த இந்த 50% ஜாப் லாஸ்ல இருந்து வெளியே போற அவுட்கம் பேஸ்ட் எக்கானமில நிறைய வரப்போகுது. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல, டைம் அண்ட் எஃபிஷியன்சி. நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா தே ஒர்க் pretty much 80 to 100 hours a week. ஒரு ஒரு நம்ம அப்பா அம்மாவோ அது அவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல போய் வேலை அப்படின்னு எடுத்தாலும் சனிக்கிழமையும் ஆஃபீஸ் உண்டு, இல்லைன்னா வந்து டெய்லி 10 மணி நேரம் வேலை செய்யணும். ஸோ வந்து 60-70 மணி நேரம் வேலை செய்யறது தான் ஒரு ஃபுல் டைம் ஜாபா இருக்கும். எப்பா பாரு வேலை 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 இப்படிதான். வீட்டுக்கு வரும்போது காலையில போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வரேன். இதுதான் வந்து நம்ம சாதாரணமா நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம். நம்ம ஜெனரேஷன் என்னாச்சு, 40 hours is a full time job, which is kind of standardized everywhere. எனக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக், இது வந்து காமன். 40 மணி நேரம். அடுத்த ஜெனரேஷன் எப்படி வேலை செய்ய போறாங்க அப்படின்னா ப்ராபபிளி தே வில் ஒர்க் only 20 hours a week. ஆனா மேபி 3 days a week at a 5 hours a day, 15 hours, another 5 hours will be remote. ஆனா இந்த 20 மணி நேரம் போக இன்னொரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் they may be part of the gig economy. So there will be a job which is 20 hours a week, which is actually a full-time permanent job. Another 20 hours will be part-time. This is how the transformation will happen. இது இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல it may take more time to kick off. Sometimes யூஎஸோட செல்போன் அடாப்ஷனோட இந்தியாவோட செல்போன் அடாப்ஷன் இஸ் டூ ஹியூஜ் பிகாஸ் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, வீட்டுக்கு லேண்ட்லைனே கிடையாது, ரைட்? ஆனா இந்த மாதிரி வந்து some digital transformation may happen very fast, very soon in India also because of younger population, more digital adoption nature, plus already mobile enabled network and a smaller size of the country, right? இதெல்லாம் சேரும்போது வந்து நிறையவே in my view people should be prepared for a skill economy and outcome based economy. கரெக்ட். ஸோ நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு 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 சாதா காமன் மேனுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப கிளியரா நாலேஜ் எக்கனாமி, ஸ்கில் பேஸ்ட் எக்கனாமி, அவுட்கம் பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லி ஈக்குவலா ஸ்பிட் பண்ணி சொன்னீங்க. எப்படி நம்ம நாலேஜ்ல இருந்து ஸ்கில்க்கு மூவ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள், அமேசான் இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they are giving a skill courses online, right? அண்ட் அதை வந்து அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகப்படுது அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷ கல்லூரி படிப்பு தேவை கிடையாது. இந்த ஸ்கில், இந்த நீங்க சொன்ன ஸ்கில் மட்டும் படிச்சுட்டு வந்தா போதும், we are ready to give you a job அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸும் ஒரு சில கருத்தியல்களும் வந்துட்டு. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? நான் அது வந்து ஒரு பார்ஷியலா ஐ டிஸ்அக்ரி வித் தட். ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் அந்த 4 வருஷ கோர்ஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து நம்மளோட அடித்தளம். இப்போ சிலர் வந்து டூ ஸ்மார்ட், ரைட்? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் தேனியில இருந்து he built an application similar to Facebook and WhatsApp. பட் எத்தனை பேரால் அப்படி இருக்க முடியும், ரைட்? அது வந்து இட் இஸ் பாசிபிள். இப்போ ஐ மே ஹையர் ஹிம் இஃப் ஹி வாண்டட் டு கம். ஓகே, 8ஆம் கிளாஸோட நான் படிப்பை வந்து நான் பேரலா படிச்சுக்கிறேன், வீட்டுல இருந்து படிச்சுக்கிறேன், டிகிரி படிச்சுக்கிறேன், ஆனால் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவனை எடுத்துப்பாங்க. ஆனால் அது வந்து யூனிகார்ன்ஸ் மாதிரி, ரைட்? 1 in 100,000 or 1 in millions, even probably very very rare. அதனால என் மை வியூ இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது 4 வருஷம் டிகிரிங்கிறது வந்து ஒரு செடியை வந்து நம்ம வந்து காய் காய்க்க வைக்க முடியாது. அது கொஞ்சம் வளர்ந்து ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா அது காய் காய்ச்சாதான் வந்து அதோட பலமும் இருக்கும். அதனால அடல்ட் பிரெயின் ஃபுல்லி டெவலப் ஆகிறதுக்கு 21 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த 21 வயசுல தான் வந்து காலேஜ் விட்டு வெளியே வரோம். அது வரைக்கும் வந்து பாதுகாத்து ஒரு சோசியல் கல்ச்சர்ல மற்ற நெட்வொர்க்கோட அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இந்த பேண்டமிக்னால நான் ஃபீல் பண்ற ஒரு பெரிய ஃபியர் வந்து நம்ம இந்த சோசியல் இது வந்து போயிடுது. நம்ம மோர் டிஜிட்டல் அடாப்ஷன்னால வந்து வி ஆர் மூவிங் அவே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்குமே வந்து எஸ்எம்எஸ்லையும் வாட்ஸ்அப்லையும் பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகும்போது வந்து வி ஆர் லூசிங் தட் ஒரு பர்சனல் கனெக்ஷன், வி ஆர் லூசிங் தட் எம்பத்தி. அது வந்து ஒரு பெரிய டிராபேக். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஐ திங்க் வெளியே எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சரியாயிருங்கிறது என்னோட.
ரைட். ஸோ நீங்க சொல்லும்போது 4 வருட கல்லூரி படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படி அதோட ஸ்கில்லும் முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை ஒட்டி வரக்கூடிய கேள்விதான் இது. இன்னைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கல்லூரியில சேரப்போற ஒரு மாணவரா இருக்கட்டும், இல்லைன்னா கல்லூரி படிப்புல 3வது வருடமோ இல்ல ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சம் ஒண்ணு இருக்கு. எனக்கு வேலை கிடைக்குமா? ரைட். இப்போ ஒரு 90ஸ்க்கு அப்புறம் இல்ல 2000க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூங்கிற வார்த்தையே நம்ம ஊர்ல கிடையாது. ரைட். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் என்னன்னா, ஓகே இந்த காலேஜ்ல போய் சேரலாம், நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமை போய் இப்போ எந்த காலேஜ்ல படிச்சாலும் ஒரு ஜென்ரலா ஒரு கொலோக்கியல் டேர்ம்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சவன் வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையும் இருக்கு. சோ இந்த கல்லூரி படிப்பு படிக்க போற மாணவர்களுக்கும் பள்ளி முடித்து கல்லூரியில எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கும் ஐடில வேலை வாய்ப்பு வேற மாதிரி மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்க இப்பல இருந்து அவங்க எப்படி எப்படி தயார்படுத்திக்கலாம் இன் அடிஷன் டு ஸ்கில், வேற எந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஏரியால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த மாதிரி தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய என்னோட வியூல வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாம போறது வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா வந்து இதுதான் வந்து உங்களோட முயற்சியையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் சான்ஸ். நம்ம இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1993 காலேஜ் முடிக்கும்போது கிட்டத்தட்ட எந்த கம்பெனில போய் வேலை தேட போகும்போது இருந்தாலும் நோ வேக்கன்சின்னு ஒரு போர்டு இருக்கும். ஐவ் சீன் இட். ரைட். நம்ம வந்து பேப்பர்ல ரெஸ்யூமே பிரிண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கடையா இருக்கும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அங்க போய் கேட்போம். அவங்க வெளியே நோ வேக்கன்சின்னு போர்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் தலையை கட்டிட்டு அடுத்தால ஏதாவது வேலை வந்ததுன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்யூமே கொடுத்துட்டு வருவோம். ஆனால் இந்த 98 93லேருந்து 98 அந்த 5 இயர்ஸ் வந்து இட் வாஸ் ப்ரிட்டி ஹார்ட். என்ன வேலை கிடைச்சாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேம்பஸ் இன்டர்வியூங்கிறத கேம்பஸ்ங்கிறதே கிடையாது, கேம்பஸ் இன்டர்வியூங்கிறதும் கிடையாது. 98க்கு அப்புறம் இந்த .com இந்த ஐடி இது இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய ஆள் தேவைப்படுது. அவங்களெல்லாம் போய் கேம்பஸ்ல போய் எடுத்து பண்ண வச்சாங்க. இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல எங்கேயாவது யாராவது நோ வேக்கன்சின்னு போர்டு பார்த்துருப்பாங்களா? இந்த பிஃபோர் த பேண்டமிக் நம்ம வந்து இந்த இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து அந்த போர்டே பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு காலேஜ்ல வந்து நான் போய் ஸ்பீக்கிங் பண்ணும்போது அந்த நல்ல காலேஜ் அங்க வந்து 100% பிளேஸ்மெண்ட். அந்த காலேஜோட பேரே வந்து 100% பிளேஸ்மெண்ட். அப்போ நான் போய் சொன்னேன் வந்து இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் உங்கள எத்தனை பேருக்கு வந்து இந்த கேம்பஸ்ல வேலை வேண்டாம், நான் போய் வெளியே வேலை தேடிக்கிறேன். யூஆர் 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ், நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனால் எத்தனை பேர் உங்கள இந்த வேலை வேண்டாம், நான் போய் வெளியே போய் வேலை தேடிக்கிறேன்னு கை தூக்குங்கன்னா ஒருத்தர் கூட கையை தூக்கலாம். ஓகே, தட் இஸ் த லெவல் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து திஸ் வில் டிரான்ஸ்ஃபார்ம். ரைட். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொன்னா வந்து நான் சொல்லல என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. 2 கடவுள் இருக்கு அவங்களுக்கு. ஒன்னு கூகுள், 2வது யூடியூப். இந்த 2 கடவுள்கிட்ட போய் கேட்டா வந்து அவர் கொடுத்துட்டே இருப்பாரு கேட்டதெல்லாம். என்ன படிக்கணும்னு அவங்க கேட்கணும், ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா இதெல்லாம் படிக்கலாம். அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்துட்டு அதுல என்ன படிக்கலாம் அதுக்கும் எத்தனையோ பேர் நம்ம வந்து யூடியூப்ல வந்து கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, தமிழ்ல சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன படிக்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் இந்த செஷன் நீங்க போஸ்ட் பண்ணி கொடுக்குறதே வந்து டு கைட் த பீப்புள் வாட் டு டூ. ஸோ இன் மை வியூ காலேஜ்ல போய் சேர்ந்ததுல இருந்து வந்து ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங். அதைத்தான் படிச்சு அதுக்கு தான் வேலைக்கு போகணுங்கிறது இல்லை. ஆனா வந்து எந்த ஸ்கில்லும் 5 வருஷத்துக்கு மேல நிரந்தரம் கிடையாது. அதனால வந்து கண்டினியூஸ் லேர்னிங், டெவலப் த ஹேபிட் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங், அதுதான் வந்து முக்கியம். இன்னைக்கு வந்து பைத்தான் படிக்கிறோம், நாளைக்கு வந்து கோலாங் படிக்கிறோம், நாளை கழிச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறோம், இன்னொரு நாள் வந்து வேற ஏதாவது வரும். ஆனா வந்து இந்த நம்ம இஃப் வி ஆர் எக்யூப் அவர் செல்ஃப் டு கோ, ஓகே நான் வந்து மணல்லையும் என்னால ஓட முடியும், மலையிலையும் என்னால ஓட முடியும், சகதியிலையும் என்னால ஓட முடியுங்கிற ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு ரன் எனிவேர் எனி டைம் அட் எனி சிச்சுவேஷன். ஸோ லேர்னிங், கிரியேட்டிங் ஃபண்டமெண்டல் appetite டு லேர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத விட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஐடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் நான் கொடுப்பேன்னு சொன்னா வந்து 2 டைப் ஆஃப் ஐடி வந்து 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். 2 பிரிச்சிடலாம். ப்ராடக்ட் இன்ஜினியரிங் என்னன்னா கம்பெனிஸ் லைக் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள் இவங்கெல்லாம் வந்து தேர் பில்டிங் வெரி லார்ஜ் கம்பெனிஸ், பில்டிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.
அதே மாதிரி சின்ன கம்பெனிஸும் வந்து தேர் ஆல்சோ பில்டிங் ப்ராடக்ட்ஸ். இது வந்து 20% ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து எனி எனி இப்போ சிட்டி பேங்க் எடுத்துக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஹெல்த் கேர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் டெக் கம்பெனிஸ் ஹூ வாண்டட் டு பில்ட் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் த ப்ராடக்ட். ஓகே, மைக்ரோசாஃப்டோட ஷேர் பாயிண்ட் எடுத்து நான் ஒன்று பில்ட் பண்ணணும், அமேசானோட கிளவுட் எடுத்துட்டு நான் ஒன்று பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்றது தான் 80% ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, they all built a framework, right? The framework is, most of these framework are called now SaaS and PaaS, software as a service and platform as a service. In the SaaS and PaaS வந்து they call it low code platform. You don't need to be a எல்லா ப்ராடக்ட் லைன் பை லைனா கோட் அடிக்க தேவையில்லை. இங்கேருந்து ஒன்று ஏபிஐ கால் பண்ணணும், இங்கேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் எடுக்கணும், இந்த டூலை இங்கே கனெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் ஒன்னா போட்டா ஒரு applications ready ஆயிரும். You can send basically simple application. It can send an email, it can send an SMS, it can send an WhatsApp. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இவ்வளவுதான். இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்க இந்த டூல்ஸ், இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம், ஸோ வந்து ரொம்ப ஹார்ட் கோரா இன்ஜினியரிங் படிச்சு கோடிங் தான் இருக்கணும்னு தேவையில்லை, ஃபண்டமெண்டல் நாலேஜ் வேணும், கோடிங் வேணும். ஸோ வந்து மூவிங் ஃபார்வர்ட் ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லாட் மோர் ஈஸியர், மேபி 50% ஈஸியர் than in the past. So நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலி யூ ஹாவ் டு லேர்ன். ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்யறவன் இன்னொரு 10 மணி நேரமாவது புதுசா ஏதாவது படிக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் கோயிங் டு பி த ஒன்லி கிரைட்டீரியா டு ஸ்டே எம்ப்ளாய்ட். ரைட். சூப்பர் ஜி சார். இப்போ உங்களோட ப்ரீவியஸ் முன்னாடி சொன்ன கேள்விக்கான பதில் இந்த பதிலையும் சேர்த்து நான் பார்க்கும்போது ஒரு ஹாஃப் கிளாஸ் ஃபுல் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ த பீப்புள் ஹூ ஹேஸ் வில்லிங் டு லேர்ன், அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை ஒட்டி என்னோட அடுத்த ரெண்டு கேள்வி என்னன்னா, பொதுவாகவே பெண்கள் ஐடி துறையில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட கெரியர் குரோத்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்கள்னால இடையில ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு பரவலா ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி டெக்னாலஜி வளரும் போது நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பொதுவாக இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள் கம்மியாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் நானும் பாக்குறேன். ஸோ வீட்ல இருந்தே அவங்க ஒர்க் பண்ணலாம், பல டெக்னாலஜி படிச்சுக்கலாம். ஸோ அவங்கள அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து எத்தனை கம்பெனிகள் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் பற்றி பேசுறோம். ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிட்டு இதோட ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஐ வாண்ட் தெம் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி 2008 வந்து ஐ ஸ்டார்டட் டெக்வெச்ங்கிறது வந்து ஒரு வேலை வாய்ப்பு இணையதளம். நாங்கள் வந்து we are connecting job seekers and recruiters. இதுதான் வந்து எங்களோட பிரைமரி கோல். ஸோ வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் மை பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் இன் திருநெல்வேலி. ஓகே, இப்போ இந்த டெலிகான் வேலிங்கிற ஆப்ரேஷன் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் டெக்வெச் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நான் வந்து திருநெல்வேலியில் ஐ ஸ்டார்டட் மை ஆப்ரேஷன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹைரிங்கே வந்து திருநெல்வேலி தான். அப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு சென்னையிலயோ பெங்களூர்லயோ பண்ணலைன்னா, நோ, வி கேன் கிரியேட் பீப்புள், ரைட்? வி கேன் கிரியேட் பீப்புள். அதுல இருந்து என்னோட டெவலப்பர் டீம்ல இருந்து, ஹெல்ப் டெஸ்க்ல இருந்து, இங்கே இன்டர்னல் டீம் வச்சிருக்கோம், இவங்க அவங்கள கைடு பண்ணுவாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஹெல்ப் டெஸ்க், கால் சென்டர் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே அங்கேருந்து பண்ணோம். இந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-30 லட்சம் பேருக்கு நாங்க யூஎஸ்ல வேலை வாங்கி தர ஹெல்ப் பண்ணியிருப்போம் இந்த 12 வருஷத்துல. பட் இதுல வந்து ரொம்ப பெருமையான சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த people in Tirunelveli helped 30 lakhs people in the US to get a job, right? That's an opportunity can be created. ஒரு tier 2 சிட்டியோ ஒரு tier 3 சிட்டியோ வந்து கொஸ்டின் கிடையாது. யார் ஹையர் பண்றோம், அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், என்ன மோட்டிவேஷன் கொடுக்குறோம், எங்க வில்லிங்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து டெலிகான் வேலி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அமர் சேவா சங்கம் ஆய்க்குடியில ஒரு இட்ஸ் அ
பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் இன்ஸ்டிடியூட். அவங்க கிட்ட போய் தான் நான் ஃபர்ஸ்ட் 5 பேரை நான் ஹையர் பண்ணி என்னோட பில்டிங் இனாகிரேஷன் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஆஃபர் கொடுத்தோம். ஏன்னு சொன்னா வந்து ஸோ தட் இட் கேன் இன்ஸ்பயர் அதர் பீப்புள் டு கிரியேட். அவங்களால வெளியே போய் படிக்க முடியாது, வீல் சேர்ல இருக்கிறவங்க. எங்க ஹோல் சிலிக்கான் வேலி பில்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து 100% வீல் சேர் ஆக்சசபிள். அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் டு கிரியேட் ஜாப்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அங்கே கொண்டு வரணும். ஏன் இந்த இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்னால இப்போ நான் யாருனாலும் எங்க இருந்தாலும் வேலை செய்யலாம், பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்போ வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கூல்ல இருந்து திருப்பி வர்ற வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்கு. ஐ திங்க் தோஸ் பீப்புள் வில் கம் பேக் டு ஒர்க் ஃபோர்ஸ். தே வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரெண்டாவது நான் சொன்ன வந்து அவுட்கம் பேஸ்ட் எக்கானமி அண்ட் த கீக் எக்கானமி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல உமன் வந்து வில் கண்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்டா வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. One of the initiative that we are planning to do with Maiam is to start a skill university in Tirunelveli to empower rural women. ஸோ வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்கில் ஏற்கனவே ஸ்கில் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லைனாலும் they can go and get their skills upgraded and then continue கொஞ்ச நாள் 1 or 2 years வேலை பார்த்துட்டு then they can start working from home. இந்த ஒரு குட் அவுட்கம்மா இந்த பேண்டமிக்னால வரக்கூடிய ஒரு குட் அவுட்கம் வந்து லாட் ஆஃப் உமன் வில் பி எம்பவர்ட் அண்ட் தே வில் கம் பேக் டு ஒர்க் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாய்ப்புகள், அதாவது வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது, எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி பேசிட்டே இருந்தாலும் நிறைய பேசிட்டே இருக்கலாம். டைம் லிமிட் இருக்கு. இன்னும் ரெண்டு கொஸ்டினோட நான் வந்து இதை நிறைவு பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ வேலை வாய்ப்பை பத்தி நம்ம பேசிட்டோம், ரைட்டா? ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர். ஸோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஓகே, பிரபாகரன் முத்தையா மாதிரி நான் ஒரு சிஇஓ ஆகணுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு பையனுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரைட்? சிம்பிளான ஆன்சர். எல்லாருக்கும் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இது வரைக்கும் கிரியேட் பண்ணாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ இருக்கு. எனக்கு நான் சொன்ன அதே இந்த 50-50 ரூல் தான். 50% பீப்புள் வந்து தான் வேலையில இருக்க போறாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தது? ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து 1 or 2% இருந்தது, மித்த எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு? 50% பீப்புள் தான் வேலை, இந்த 50% பீப்புள் வந்து அவுட்கம் பேஸ்ட் எக்கானமின்னு சொல்லிட்டோம். இந்த அவுட்கம் பேஸ்ட் எக்கானமில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினர்ஸ் தான். இது வந்து ஹவு பிக் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நம்ம காலையில இருந்து நைட்டுக்குள்ள வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், ரைட்? இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, இதோட பண்ணியிருந்தா அது நல்லா இருக்கும், அது இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நான் இதை விட இவன் என்ன கம்பெனி இப்படி ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, இதோட நான் பெட்டரா பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு காலையில இருந்து ராத்திரிக்குள்ள நீங்க ஒரு 20 ப்ராப்ளம் பார்ப்பீங்க. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. அது வந்து it is not just creating an opportunity for themselves but also creating an opportunity for others. இந்த மிச்சம் 50% people இந்த அவுட்கம் பேஸ்ட் எக்கானமில, கிக் எக்கானமில இருக்கிறவங்க அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணா they will create 1, 5, 10 people job. நான் யூஸ்வலா என்ன சொல்லுவேன்னா வந்து it is very unlikely to have one more tech company, right? Not even one tech company will come and create another 100,000 jobs, but there will be 100,000 entrepreneurs will come and create 10 to 20 jobs. இதுதான் வந்து இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். பட் அதே மாதிரி being an entrepreneur, being CEO, it is not that easy. You prepare to battle 10 times harder, but you can create opportunity for 10 people, including yourself. That's quite the message. கரெக்ட், எக்ஸலென்ட். ஸோ தொழில் முனைவோருக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சும் குட். ஸோ நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க தேனியில இருக்கிற பையனை பத்தி நீங்க சொன்னீங்க. அப்கோர்ஸ் உங்க வீட்டுல இன்னொரு சிஇஓ இருக்கிறாங்க, ரைட்? ஸோ அவங்கள்ட்ட வந்து இன்னொரு செப்பரேட் நேர்காணல் அவங்களை பத்தி கேட்டுக்கலாம். பட் அவங்களோட எவ்ரிபடி கோட் நவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி ஒரு சின்னமா 2 லைன் மட்டும். ஷூர். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு விஷயம். என் பொண்ணு இப்போ காலேஜில் 4வது வருஷம் படிக்கிறா, கலிஃபோர்னியாவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸ்வேதா பிரபாகரன். அவ வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஷி கிரியேட்டட் அ சாஃப்ட்வேர் ஆர் எவ்ரிபடி கோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டு டீச் மிடில் ஸ்கூல் கேர்ள்ஸ் டு லேர்ன் கோடிங். அதனால வந்து நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து கம்ப்யூட்டர் படிக்கலாம். இங்கே யூஎஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போக மாட்டாங்க.
அப்படிங்கிற ஒரு ஒரு இந்தியா வந்து டைவர்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். பையனும் பொண்ணு ரெண்டுமே நல்லா படிப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல அதோட வெரி ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியை விட தமிழ்நாடு இஸ் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ வென்ட் டு ஐடி. ஆனா யூஎஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ வந்து அவளுக்கு வந்து அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னால ஷி வாண்டட் டு ஹெல்ப் மோர் கிட்ஸ் டு லேர்ன். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி, ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி, ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணி, தான் மட்டும் பண்ணாம அவ வந்து ஹை ஸ்கூல்ல போய் டீச் பண்ணுவா. மிடில் ஸ்கூல்ல போய் வாரத்துக்கு ஒரு நாள் டீச் பண்ணி, அது ஒரு கேமிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். பிள்ளைங்க வந்து கோட் எழுதி, மிடில் ஸ்கூல் கிட்ஸ், நாட் அ ப்ரோக்ராமிங் பட் இட்ஸ் ஃபன் வே டு லேர்ன். தென் ஷி brought lot of other volunteers. அவங்க அதை எடுத்துட்டு போய் மற்ற ஸ்கூல்ஸ்ல பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தட் ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு நல்லா பிடிச்சதுனால ஷி ப்ராப்ளி ஹெல்ப் அபவுட் 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வென் ஷி வாஸ் இன் ஹை ஸ்கூல். அண்ட் அவளோட எஃபர்ட் ஒரு ஒரு 3 கண்ட்ரில அவளோட ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஷி ஸ்டில் கண்டினியூ த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவளோட இந்த எஃபர்ட்டை பாராட்டி when President Obama was in the White House, she's been invited and been awarded in White House as champions of change. அது வந்து லாஸ்ட் டைம் நம்ம பிரதமர் மோடி வந்திருக்கும் போது she was invited and recognized in front of Modi on one-on-one. அந்த மீட்டிங் போகும்போது I was a guest and she is the VIP and I've been introduced as Prabakaran Shweta's dad. ஸோ அது வந்து ஒரு பெருமையான விஷயம். எதுக்கு நாம சொல்றோம்னா, நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தர தேவையில்லை. ஆனா நம்ம பண்ற சில விஷயங்கள் வந்து அவங்கள இன்டைரக்டா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இந்த பர்டிகுலர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்தளவு என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, அவன் வந்து ஹை ஸ்கூல்ல டிரைவ் பண்ண முடியாது. நான் ஸ்கூலுக்கு டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போகணும், திருப்பி டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் அவங்களோட இனிஷியேட்டிவ் தான். ஆனா நாம வந்து இந்த மாதிரி கிவ் பேக் பண்ணணும், வி ஹாவ் டு ஹெல்ப் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்றதை வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நாமளும் ஏதாவது செய்யலாம், நாமளும் மற்றவங்களுக்கு பண்ணணும். ஸோ வந்து parent should be the motivation, parent should be the inspiration for the kids. So the charity starts at home. சூப்பர். ஸோ இந்த அதாவது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஒரு பெற்றோரோட பங்கும் பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம், ப்ரெஷர் எல்லாருமே ப்ரெஷர்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இது இந்த மாதிரி இந்த நிகழ்வு நான் பர்டிகுலரா கேட்கறதுக்கு காரணமும் அதுதான். எல்லாருக்கும் இது ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். ஸோ பிஃபோர் நம்ம ஒரு Q&A செஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். திரு பிரபாகரன் முத்தையா அவர்களின் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன? ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு இது கொஸ்டின். ஏன்னு சொன்னா வந்து சக்சஸ்ங்கிறது நம்மளோட ஹார்ட். நாம சக்சஸ், நாம சந்தோஷங்கிறது வந்து நாம தான் லிமிட் பண்ணிக்கிறோம். என்ன திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் கிடைச்சிச்சுன்னா தென் யூ ஆர் சக்சஸ். அது வந்து நாம தான் டிஃபைன் பண்ணிக்கணும். சரி வந்து ஸோ வந்து சக்சஸ்ங்கிறத வந்து எப்படி வேணா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பிங்கிற டிசைட் பண்ணியாச்சுன்னா சக்சஸ் வந்துடும். பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ 3 டிப்ஸ் விச் ஐ ஃபாலோ. இந்த 12 வருஷத்துல நான் லேர்ன் பண்ணதுல எனக்கு கிடைச்ச ஒரு 3 டிப்பு. அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் கேன் பி அ குட் டேக் அவே. 3 டேக் அவேஸ், ரைட்? 1, 2, 3 ஆஃப் மை டே அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர் 1, ஐ ரன் 4 to 5 miles a day, at least 5-6 days a week. 1 hour of exercise. அந்த 1 hour of exercise வந்து நீங்க பண்ற எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் பிரெயின் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உங்க பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸா இருக்கணும். ஏதோ பேசிட்டே ஏதோ யோசிச்சுட்டே நடக்கிறது அப்படிலாம் கூட. The brain should shut down the thinking and give all it attention to your body so that you can do. Your heart rate should be elevated heart rate. நல்ல வேத்து, நல்ல மூச்சு வாங்கி அந்த மாதிரி ஒரு 1 hour exercise. That will increase the productivity by maybe 50%. நான் வந்து 8 மணி நேரம் வேலை பண்ற ஒர்க்கை வந்து 4 மணி நேரத்துல பண்ண முடியும் அந்த 1 hour exercise பண்ணா. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றேன். நம்பர் 2, லேர்ன் 1 hour a day. நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். லேர்னிங் இஸ் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு லேர்ன். நான் வந்து காலேஜ்ல படிக்கிற டைம்ல இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த லேர்னிங் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பீஸ் அண்ட் ஜேர்னி இன் மை லைஃப். ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன்னா, நான் காலேஜ்ல படிக்கிற 4 வருஷத்துல எனக்கு ஒரு கோல் நானே செட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்குள்ள போகும்போதே வந்து ஐ கிரியேட்டட் அ பைண்டர் சேயிங் தட் ஐ வில் விசிட் 100 இண்டஸ்ட்ரீஸ் பிஃபோர் ஐ ஃபினிஷ் மை டிகிரி. ஓகே, யூஸ்வலா வந்து காலேஜ்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, பார்த்துட்டு வாங்க. ஆனா நான் பர்சனலா வந்து 100 இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல இருந்து, ஒரு அட்டைப்பெட்டி தயார் பண்ற கம்பெனில இருந்து, தீப்பெட்டி, எங்க வேணுமோ எது வேணுமோ அங்க போய் பார்த்து என்ன பண்றாங்க,
சம்டைம்ஸ் ஹசார்டட் இண்டஸ்ட்ரியா இருக்கும். ஆனா வந்து டைரக்டா வந்து மீட்டிங் வந்து சிஓட்ட போய் கேட்டு, சார் நான் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், ஐ வாண்ட் டு விசிட் யுவர் ஃபேக்டரினா they'll be surprised. பட் சிஓ கூட நான் பேசி அவங்க என்ன வாக் த்ரூ பண்ணி கூட்டிட்டு போய் இதுதான் நாங்க பண்ணிருக்கோம்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ தோஸ் ஆர் தி எக்ஸ்ட்ரா திங்ஸ் தட் யூ வாண்ட் டு டூ, சம்திங் தட் யூ வாண்ட் டு அச்சீவ். இந்த 30 வருஷத்துல எனக்கு சக்சஸ் கொண்டு வந்ததுக்கு ரீசன் சொன்னா அன்னைக்கு நான் பண்ண அந்த ஒர்க் ஃபவுண்டேஷன். ஸோ லேர்ன் எவ்ரி திங், யூ ஹாவ் டு லேர்ன். அந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் வந்து 15 நிமிஷமா 4 வாட்டி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு வெபினார் இருக்கலாம், இல்ல ஒரு யூடியூபா இருக்கலாம். ஆனா எவ்ரிடே யூ ஷுட் லேர்ன் சம்திங் நியூ. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்ல நான் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன்னா பிகாஸ் ஆஃப் மை அப்சர்வேஷன், லேர்னிங் அண்ட் புட்டிங் ஆல் த தாட்ஸ் டுகெதர். ஸோ 1 to 3 ஆஃப் டேல 2 சொல்லியாச்சு. ஒன்னு வந்து 1 hour ஆஃப் ரன்னிங் ஆர் எக்ஸசைஸ் ஆர் 1 hour ஆஃப் லேர்னிங். தேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கிவ் 1 hour பேக் டு தி கம்யூனிட்டி. நம்ம எல்லாராலையும் 1 மணி நேரத்தை மற்றவங்களுக்காக செய்ய முடியும். அது வந்து எது வேணா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற வயசான ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து நான் வந்து போய் அவங்களுக்கு வந்து ஜாமான் வாங்கி கொண்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆர் நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன், ஒரு 8ஆம் கிளாஸ் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆர் ஐ எம் an entrepreneur, ஐ வில் ரிவ்யூ டெக் ஆஃப் சம் இன்வெஸ்டர். இந்த மாதிரி ஐ ஸ்பெண்ட் pretty much 1 hour, ஐ கிவ் பேக். அந்த 1 hourங்கிறது வந்து 6-7 hours a week, sometime it may be 3-4 hours a day பண்ணிக்கலாம். பட் அந்த 1 hour கிவிங் பேக், நம்ம எல்லாரும் இப்போ இன்னைக்கு வந்து நான் 1 hour கொடுக்குறோம், நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இந்த 1 hour கொடுக்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க 1000 பேர். ஸோ அந்த 1 hour is going to impact several thousand people life. So what you are contributing, how you are contributing back when it is come back. இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது if million people started giving 1 hour back every day, that is 1,000,000 hours added to something very progressive. So without any expectation. So with that, I encourage everybody to follow these 3 things. இந்த மூணுமே வந்து உங்களுக்காக தான் நீங்க பண்றீங்க, இந்த மூணுமே அடுத்தவங்களுக்காக பண்ணல. This is the secret of my success. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கீங்க. உடற்பயிற்சி, கற்றுக்கொள், மற்றவர்களுக்கு உதவு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போ நம்ம ஃப்ளோர், ஐம் கோயிங் டு ஓபன் தி ஃப்ளோர் ஃபார் எனி கொஸ்டின். இதுல பார்க்குற நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், நம்ம அதை பத்தி பேசலாம். ஸோ எனக்கு பர்சனலா வந்து ஒரு 2 கேள்விகள் எனக்கு வந்து ட்விட்டர்லயும் ஒரு வாட்ஸ்அப்லயும் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். ஸோ ஒன்று என்னன்னா, நம்ம இந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் பத்தி பேசணும் இல்லையா, ஐடியோட சப்போர்ட் சிஸ்டம், அது ரிலேட்டடா ஒரு கேள்வி. இப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஆகும்போது இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லாம் மூடிடுவாங்களா? அப்போ வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து மாறப்போகுது. ஸோ இந்த ஐடி பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம், ரைட்? ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டுக்கும் ஐடிக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ சென்னையில வீடு பார்த்துருந்தவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஸோ நாங்க வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து கண்டினியூ பண்ணுனா எங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குறையுது. ஸோ நீங்க ஆல்ரெடி உங்க இதுல கவர் பண்ணிருந்தீங்க. ஸோ வீட்டுல இருந்துட்டு நான் எந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து there will be a change, பட் வந்து என்னோட வியூல வந்து அது வந்து கீழெல்லாம் போகாது. இட் will actually 2 major things which we are expecting that may happen. இந்த டென்சிட்டில இருந்து கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க. ஸோ இட் மே கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் in tier 2 and tier 3 cities and the rural, number 1. ரெண்டாவது வந்து நான் சொன்ன அந்த 50% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பாதி நாள் ஆஃபீஸ் போவாங்க. இட் won't be 100% ரிமோட். இப்போ வந்து 100% ரிமோட்டு இது கொஞ்ச நாள் வந்து ஒரு ஃபெட்டிக் ஆயிரும். பிகாஸ் we are a social animal. நம்மளால எல்லாரையும் பார்க்க முடியாம, பேச முடியாம, அந்த ஒரு 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 வைப்ரேஷன், we need a chemistry, அது வந்து நடக்க தான் செய்யும். அதனால எப்படி நடக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, பீப்புள் இந்த ஆஃபீஸ் வந்து 2 ஷிஃப்டா பிரிச்சிருவாங்க. பீப்புள் மே கம் அண்ட் ஒர்க் ஃபார் ஒன்லி 6 hours இந்த ஆஃபீஸ். ஸோ மார்னிங் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், 2வது ஒரு ஷிஃப்ட் இருக்கும். தே மே கம் ஒன்லி ஃபார் 3 days a week. ஸோ சாட்டர்டேயும் ஆஃபீஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் only 25 to 30% of people will be office, but it will be on 4 time slots, right? 3 நாள் ஒரு டீம் காலையில் வருவாங்க, இன்னொரு 3 நாள் மதியம் டீம் வருவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் இஸ் நீடட். இது வந்து ஒன்லி ஐடி பெர்ஸ்பெக்டிவ். பட் there are a lot of opportunities will come because we are projecting an exponential demand in transformation in anything and everything. Automation பண்றதுக்கு, எக்யூப்மெண்ட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு, because IT will contribute only 20%. Remaining 80% of opportunities and changes are going to come in
ஆட்டோமேஷன்ல, ரொபாட்டிக்ஸ்ல, மெஷினரிஸ்ல, லேப்ல, டெஸ்டிங்ல, இது எதுவுமே வந்து வீட்ல இருந்து பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த கரண்ட் ஐடி, எஸ், பாதி வந்து ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன் மை வியூ, in a long term, maybe 2-3 years, real estate may have a little bit impact, but not long term. ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு கொஸ்டின் நமக்கு சாட்ல ஒன்று வந்திருக்குது. யூஎஸ்க்கு வந்து ஐ வாண்ட் டு கோ டு யூஎஸ். ஆஸ் பர் யூஎஸ்க்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் விசா ரெகுலேஷன்ஸும் ஜிசி பேக்லாக்ஸும் இதெல்லாம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த சவால்கள்லாம் இருக்கும்போது யூஎஸ்ல வந்து வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இந்தியனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு? ஃபர்ஸ்ட் குயிக் ஆன்சர் வந்து, நீங்க யூஎஸ்க்கு வந்து பண்ணணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்கில்லா இருந்தா இந்தியாலே கிடைக்கும். ஓகே, இன்க்ளூடிங் யூஎஸ் டாலர் ஆஸ் எ salary. So if you think that you are highly skilled and you want to work for a US company, there is no restriction. In the visa, passport, travel எல்லாம் வந்து probably 10% influence. இங்க வந்து வீட்டில இருந்து இந்தியால இருந்து வேலை பார்க்கலாம். Even potentially there are opportunities may come where people can make even 50 lakhs, 60 lakhs, 70 lakhs. யூஎஸ்ல என்ன சம்பளம் கிடைக்குதோ அது இந்தியால இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க, as long as you are a skilled person. பட் படிக்க வர்றதுக்கு நிறைய பேர் இங்கே யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு வருவாங்க, அப்புறம் வேலை கிடைக்கும். ஸோ அது வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் டு ஹோல்ட் ஃபார் அன் இயர். வேக்சின் வந்து வேக்சின் எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா பிளான் ஃபார் லார்ஜர் ட்ராவல். Till then, enroll into some online universities. Even taking a break from education is also okay. இந்த 50-50-50 நான் சொன்னதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது வரைக்கும் 57 வயசுல படிக்கணும், வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், 57 வயசுல ரிட்டையர் ஆயிடணும், இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் வந்து ஐ வாண்ட் டு புட் a little different thinking. Next 2 to 5 years வந்து do experiment, experience your life, learn something new. Even if you have some safety net, பணம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இல்ல somehow மேனேஜ் பண்ண முடியும்னா, take this as an experience to transform your life. Because 57 வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்கு பதிலாக 62 வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. We are going to live healthy. நம்மளோட இந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு இது பண்ணாலே வந்து we will be having healthy life, work even till 70. அப்புறம் ஏன் வந்து இன்னைக்கு வந்து இதுல இருந்து அடுத்த மாசமே ப்ரொமோஷன் கிடைக்கணும், அடுத்த வருஷம் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் அங்க போயிடணும், அந்த சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. We are going to live longer. 40 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறதுக்கு பதிலாக plan for 60 years and retire. You will enjoy the whole 60 years. That should be the new strategy. That should be the new way. Even I am thinking that's the way that I want to work. எக்ஸலன்ட். ஸோ அடுத்த ஒரு 2 கொஸ்டின் நமக்கு எஃபில இருந்து வந்திருக்குது. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால இந்தியாவில் இருக்கிற லேபரர்ஸ் வந்து அவங்களோட வேலை போயிடாதா? இந்த வேலை நீங்க எனி டெக்னாலஜி ரெவல்யூஷன், it will only shift the jobs. It will bring a different kind of jobs தான் கொண்டு வருமே தவிர வந்து எஸ் வேலை போகும். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால வேலை போயிருமான்னு. இன்னைக்கு வந்து கிராமங்கள்லயும் சரி, விவசாயத்திலயும் சரி, எல்லா விவசாயிகள்ட்டையும் நீங்க போய் ஒரு கேள்வி கேளுங்க, என்ன உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னு சொன்னா வந்து லேபர் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாரும் வேலை வேணும். எங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா வந்து வேலை. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வேலை இருக்கு. 2 கண்டிஷன். இன்னைக்கு வேலை எனக்கு வேணும், அதுலயே புள்ளி வச்சிடணும். இஃப் பட் 2 சேர்த்தாச்சுன்னா வேலை கிடையாது. ரைட்? எனக்கு வேலை வேணும், பட் ஆனா இவ்வளவு சம்பளம் வேணும். எனக்கு வேலை வேணும், இஃப் ஐ கேன் ஒன்லி ஒர்க் திஸ் வே. இந்த மாதிரி இஃப்பும் பட்டும் கண்டிஷன் போட்டு தான் பீப்புள் ஆர் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இருக்கும்போது வந்து என்ன வேலை கிடைச்சாலும் சரி, எந்த வேலை படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கும் நான் படிச்சது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பட் ஐ மீன் ஐடி. இந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்கும், ஆனா டாக்டர் படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாற முடியாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு மற்ற வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ், கிரைட்டீரியா எஜுகேஷனோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்தளவு, in my view, there are a lot of people are needed in everything, but skill is important. Unskilled labor, yes, they will have problem. ஆனா unskilled laborக்கு தான் இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி.
பெயிண்ட் அடிக்க ஆள் கிடையாது, டிரைவருக்கு ஆள் கிடையாது, வீட்டு வேலைக்கு ஆள் கிடையாது, விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. இதே மாதிரி வந்து நீங்க போய் எங்க போய் பார்த்தாலும் திஸ் இஸ் ஹவு தி ஜெனரல் ப்ராப்ளம். ஸோ இன் மை வியூ, மை ஆன்சர் டு தட் இஸ் ஐ டோன்ட் திங்க் ஜாப் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. ஓகே, ஸோ ஒன் ஃபைனல் கொஸ்டின் கூட இருக்கு. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து ஆட்டோமேஷன், ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ் அதெல்லாம் மாறும்போது இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் சேஞ்ச் ஆயிரும். எனி நாட் ஜஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரி. The technology is going to prevent a lot of problems and fraud and other thing, which will also change everything. So it's a long journey, but it's the starting of the journey. Okay. மிக்க நன்றி பிரபாகரன் அவர்கள். நான் ஒரு திருக்குறளோட திரும்பி இந்த நம்மளோட செஷனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். சோர்வு இல்லாமல் நீங்கள் செய்யும் முயற்சியில் எந்த ஒரு குறைவு இல்லாமலும் நீங்கள் செய்யும் முயற்சி இருக்குமாயின் எந்த ஒரு இடையூறும் உங்களிடம் தோற்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்படி ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மையம் எப்பொழுதும் துணை நிற்கும். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். மீண்டும் இது போன்ற வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் விவேக் ராஜன். நன்றி. சந்தோஷம். Okay, we stopped recording. Live stream is also stopped. Thank you. Okay, super. Thank you. Super, Vivek. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you, Ji. Prabakaran sir போயிட்டாங்களா? I mean, did he leave or is he still on call?